ஹாய் அம்மா. ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இது கருப்பு சட்டி, பெரிய சட்டி, 250 ரூபா. இது 150 ரூபா. பருப்பு கடையிற கீரை கடையிற சட்டி. இது டீ கப்பு, ஒன்று 60 ரூபா. இது பிளேட், ஒன்று 150 ரூபா. இது ரெண்டும் உப்பு ஜாடி, நீராகாரம் குடிக்கலாம், இல்லை கஞ்சி குடிக்கலாம் சொன்னாங்க. இதெல்லாம் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தது. எல்லாம் மண்பாண்டத்தை வாங்கி பயன்படுத்தினேன். நான் மண்ணில் வச்சுருந்த வானல் வந்து உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் இன்றைக்கி தான் இதெல்லாம் வாங்கினேன். மண்ணில் இருக்கிற மண், இரும்பு பாத்திரம் இதெல்லாம் பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம். இதில் வந்து குழந்தை இல்லாதவங்களாம் கூட சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் மண் பாத்திரங்களை இல்லை இரும்பு பாத்திரங்கள், செம்பு பாத்திரங்கள் இப்படி பயன்படுத்துங்க. வணக்கம் அம்மா. 4 இரும்பு கடாய் வச்சுருக்கிறேன். இது குழம்பு வைக்கிறதுக்கு, இது ஏதாவது வறுக்கிறதுக்காக. இதில் எண்ணெய் வச்சுருக்கிறேன், தலைக்கு வைக்கிற எண்ணெயை இப்படி விரலில் தொட்டு தொட்டு மண்டையில் அப்ளை பண்ணுறது. இது இப்போ டை அடிச்சுட்டு வச்சுருக்கிற அந்த தண்ணி எவ்வளோ கருப்பாக இருக்குன்னு பாருங்கள். இந்த இரும்பு கடாய் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். இதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் எண்ணெய் தடவி வச்சிடணும். அதில் யூஸ் பண்ணிவிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் அதில் எண்ணெயை தடவி வைக்கணும். இல்லைன்னா லைட்டாக துரு பிடிச்ச மாதிரி ஆகிடும். இது இப்போ தான் வாங்கிட்டு வந்தது. இப்போ எண்ணெயை தடவி வச்சிடணும். இரும்பு பொருட்களை பயன்படுத்துங்க, உடம்புக்கு நல்லா இரும்பு சத்து கிடைக்கும். இதேமாரி மண்ணாலான பாத்திரங்களை பயன்படுத்தணும், அதுவும் நல்லா உடம்புக்கு நல்ல சத்து கிடைக்கும். வணக்கம் நண்பர்களே.